தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதுமில்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். விளக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பணத்திற்காக கர்த்தரை சேவிப்பதாக மற்றவர்கள் நினைப்பதை காட்டிலும் தான் மரிப்பது நலமாய் இருக்கும் என்று கூறினார். எனவே அவர் கொரிந்துவில் பிரசங்கிக்கும் போது தன்னுடைய தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்திருக்கவில்லை. அவரை பொறுத்தவரையில் கிறிஸ்துவை குறித்த அவருடைய சாட்சியை கெடுக்கும் ஒரு காரியத்தை செய்வதை காட்டிலும் இறப்பது மேலானது. கடந்த நூற்றாண்டுகளில் பலர் அப்படிப்பட்ட உறுதியை பெற்றிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை மறுதலிப்பதை காட்டிலும் தங்களுடைய உயிரை இழந்ததன் மூலம் அந்த உறுதியை நிரூபித்தார்கள். நம்மில் பலர் கிறிஸ்துவை மறுதலி அல்லது மரிப்பதற்கு ஆயத்தமாக என்ற சூழ்நிலையை சந்திக்க போவதில்லை. ஆனால் சில காரியங்கள் மரிப்பதை காட்டிலும் மோசமானவை என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை முறை பிரதிபலிக்க வேண்டும். 1951 ஆண்டு புத்தாண்டு தினத்தில் பிலிப்பியர் 1:20 வசனத்தில் பவுலின் வார்த்தைகளை நான் வாசித்த போது நான் ஆழமாக அசைக்கப்பட்டேன். தாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக கூடாது என்பது அவருடைய மிக பெரிய எதிர்பார்ப்பாய் இருந்தது. அவருடைய ஒரே நம்பிக்கை அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. ஆனால் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும் என்பதாகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற அவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகளும் என்னை வெகுவாக பாதித்தது. அன்றிலிருந்து நான் கர்த்தருடைய நாமத்தை அவமதிப்பதை காட்டிலும், என்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினரின் உள்ளங்களை உடைப்பதை காட்டிலும், அல்லது என்னை மதிப்பவர்களை நான் புறக்கணிப்பதை காட்டிலும் மரிப்பது மேல் என்று நான் கர்த்தரிடம் பலமுறை கூறியிருக்கிறேன். ஆம், சில காரியங்கள் மரிப்பதை காட்டிலும் மோசமானவை. கிறிஸ்துவை அவமதித்தல் அவைகளில் ஒன்றாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு மரித்து ஜீவனை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆமென்.